ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ்டி அனிமே. நான் அந்த ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷனோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4னு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 4 வீடியோவையும் நீங்கள் பார்க்கலனா நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. அது எல்லாத்தையுமே ஒரே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போட்டு அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை இப்போ மேலே ஐக்கானில் கொடுத்துருப்பேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அந்த 4 வீடியோவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லலை. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அப்படியே போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க் தொட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க. சரி, ரைட்டு கைஸ், எப்பயும் போல வளவலன்னு பேசாம இந்த வீடியோவை சீக்கிரமா ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்பா சொல்லு. அப்பா சொல்லு பாப்பா. இல்ல இல்ல அப்பா. அடங்கோத்தா. என்ன சொன்ன? அடங்கோத்தா. யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? மினாட்டோ என்ன வேலை பண்ணிருக்கீங்க? சாம்பார் ஆப்பு எனக்கு. நருட்டோ குஷினாட்டை கோர்த்து விட்டதுல தப்பே இல்லை. நம்ம மினாட்டோ மேலே தான் தப்பு. மினாட்டோ தான் சின்ன பையன் முன்னாடி கெட்ட வார்த்தையை பேசியிருப்பாப்ல. அதுக்கு தண்டனையாக நம்ம குஷினா நேரத்துக்கு மினாட்டோக்கு பெரிய ஆப்பா சொருக ஆரம்பிச்சிருப்பான். என்ன எடிட்டரு யாரை பார்க்குறேன்னே தெரியலையா? ஆமாம் பாஸ், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சீங்க? அதே பிரச்சனை தான் எனக்கும். கொனோஹா நிஞ்சா அகாடமியில் இருந்த எல்லா கேர்ள்ஸும் சாஸ்கே வெரைட்டி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸ்ரே கன் வச்சிருக்க ஒரே ஒரு பொண்ணு, அதாவது பியாகுகான் ஐஸ் வச்சிருக்க ஒரே ஒரு பொண்ணு நருட்டோ வெரைட்டி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? லவ் தானே. எடிட்டரே இதை கட் பண்ணுறா. ஒன்லி நருட்டோ ஃபேன்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னவா இருக்கும்? காட்டுல இருக்கிற காணாங்குருவிக்கு கழுத்துல வெள்ள, உங்க காலுக்கு வயிற்றுல புள்ள, மாமனுக்கு ரோசா பூ மாலை, ஆடி ஆவணி மாசத்துல நாடு வண்டா கோலி, உங்க காலுக்கு கட்டு வண்டா தாலே, மாமன் வந்தா எல்லாரும் காலே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எவன் பாடின பாட்டுறாது? அதுக்கு இப்படி பெர்ஃபெக்டா சிங்க் பண்ணி விட்டுருக்கீங்க. I guess, sure. What I said was, I love you, Naruto. What's going on? அந்த மனுஷன் யாமோட்டோ மேலே எனக்கு இந்த சீனில் இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட்ன்றதே வந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம யாமோட்டோவை நருட்டோவோட பிரதராகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல சக்குரா நருட்டோவை ஏமாத்துறான்ற விஷயம் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். பட் யாருமே தடுத்திருக்க மாட்டாங்க. யாமோட்டோ மட்டும்தான் ஒக்காளி என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி சக்குரோவை பொட்டனே சேர்த்து அடிக்க போயிருப்பாரு. ஐ மீன் சக்குரோவை தடுக்க போயிருப்பாரு. இதே கண்டுபிடிச்சிட்டான் பாஸ். அப்படியா? எங்கடா இருக்காவே? இருக்கான் பாஸ், சாப்பிட்டு இருக்கான். டேய், அவன் சாப்பிட்டு எப்படி பின்னாடி தான் கைகள் வருவேன். அங்க வச்சு அவனை தூக்குங்கடா. சோத்துல கரைகள் ஊத்திட்டான் பாஸ். ஊத்தட்டும் பாஸ். மோருக்கு வந்துட்டான். மோர் ஊத்திட்டானா அவனுக்கு அடுத்து பால் தாண்டா. டேய், அவன் மோருக்கு வந்துட்டான். எல்லாரும் அலர்ட்டா இருங்கடா. இல்லனா அவன் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாம்னா. என்னடா சொல்ற? மறுபடியும் கறி குழம்பு கேக்குறான் பாஸ். பாஸ், மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். எத்தனை தடவைடா சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? பாஸ், மறுபடியும் மோர் போயிட்டு இருக்கு. மோருக்கு வந்துட்டானா? டேய், ரைட்ரா, இந்த வட்டம் கண்டிப்பா எந்திரிச்சுவானே. 2 பந்தி முடிஞ்சு எந்திரிக்க மாட்டேங்கிறான் பாஸ். ஏய், பாயசங்கடா. பாயசம் வரலையா? பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். ஐயோ, பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களாவது குடுங்கடா. அண்ணே, பாயசம் வெளியில குடுக்குறாங்களா? கொஞ்சம் வரீங்களா? பாயசம் வெளியவா? ஆமாண்ணே. பால் பாயசமா? ஆமாண்ணே. முந்திரி போட்டுருக்கா? நெய் ஊத்திருக்கா? பாயசம் யார் தர்றா? பாஸ் கொடுப்பாருண்ணே. இவனா தர்றேன்? ஆமாண்ணே. பாயசங்க வேணுமா? பாயசம் வேணும். வர வர நிறைய பேர் இந்த மாதிரி நருட்டோவை தமிழ்ல வர டைலாக்ஸ்க்கு எடிட் பண்ணி போடுறாங்க. அது எல்லாமே பெர்ஃபெக்டா செட்டா வேற ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம், அதே மாதிரி இதெல்லாம் சூப்பர் பெர்ஃபெக்டா செட் ஆகுது. அதுவும் கடைசியில் பாயாசம்லனா வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நருட்டோவை பெயிண்ட் தூக்கி சொருகுவான் பாருங்க. அது கொஞ்சம் நல்லா சிரிப்பா இருந்துச்சு. தெரியுமா ஜப்பான் அனத்தவை நந்தி மஞ்சுஸ்கோ அனசேசிவால் ஹஜிபிமாஸ் தீரஸ்கோ ஓகே குதசாய்
மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என்னையா எடிட்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குட்டி கொஞ்சம்லாம் நருட்டோவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க, இப்போ வேற ஏதோ அனிமையை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க போலயே. தக்காளி இவங்க இந்த வயசுலேயே பார்க்குறாங்களா இல்லை ஏதாச்சும் ரீல்ஸை பார்த்து இப்படி கெட்டு போய் கிடக்குறாங்களான்னு தெரியல. ராம காலம் மாறி போச்சுடா. என்ன எடிட்டர் எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. ஆமாம் பாஸ், அந்த அனிமே போர்ட்டல் லேட்டஸ்ட் கண்டுபிடிச்சலாம் தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நீ போறத பார்த்தா அந்த அனிமே போர்ட்டலை தேடி போற மாதிரி தெரியலையே, அந்த அக்காவை தேடி போற மாதிரிலாம் இருக்கு. சரி சரி சிரிக்காத, எனக்கு செம்ம காண்டாகுது. இந்த வீடியோவை முடிச்சுட்டு போவோம். ஆனால் இந்த ரீல்ஸ் எடிட் பண்ணுறவங்களுக்கு சக்குராவை டேமேஜ் பண்ணுறதுல அப்படி என்ன ஒரு சந்தோஷம் தெரியல. எந்த ரீல்ஸ் எடுத்தாலும் ஒருத்தன் கூட சக்குராவை நல்லதாக பேசியோ இல்லை நல்லதாக எடிட் பண்ணியோ போடலை. ஸ்டார்டிங்கில் நானே அப்படி தான் குட்டி கொஞ்சம் மாதிரி சக்குராவை ட்ராஷ்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். பட் போக போக தான் எனக்கு சக்குராவோட அருமைன்றது புரிஞ்சிச்சு. நருட்டோ கிளாசிக்கை வேணால் நானே ஒத்துக்கிறேன், அந்த இடத்துல சக்குரா ஒரு ட்ராஷ் தான். பட் நருட்டோ ஷிப்புட்லையும் சரி பொருட்டோலையும் சரி சக்குரா ஒரு ஜெம்மு. அந்த பிள்ளையை போட்டு ஓவர் அடிக்காதீங்கடா, பாவமா தெரியலையா. அதே மாதிரி பொருட்டோ சிரிஸையும் நருட்டோ சிரிஸையும் கம்பேர் பண்ணுறது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவேன். அது ஏன்றது நிறைய பேருக்கு தெரியும். பொருட்டோ சீரிஸ்ன்றது ஜஸ்ட் மேக்ஸிமம் அவங்க மணி மேக்கிங் காண்டி தான் உருவாக்கவே செஞ்சாங்க. பட் இப்போ பொருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அந்த மாதிரி கிடையாது, அதோட குவாலிட்டின்றது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராச்சும் இன்ன வரைக்குமே பொருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸை செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேலே ஐகான்ல ஒரு லிங்க் ஷோ ஆகிட்டு இருக்கும், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தந்திருக்கேன். அது நம்ம சேனல்லே பொருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸை பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துருங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் எடிட்டர் என்ன புரியல? கக்காசி என்ன நருட்டோ சீரிஸ்ல மட்டும்தான் வேர்ல்டு வைடு நினைச்சியா? இப்போ கக்காசி ஜோரோ மாதிரி மல்டிவர்ஸ்லாம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம சின்சானோட ஃபேமிலியில ஏதோ ஒரு பொண்ணை நம்ம கக்காசி போட்டு தள்ளிட்டாராம். ஸோ அதனால சின்சான் பழி வாங்குறதுக்காண்டி நருட்டோ வர்ஸ்லேயே இறங்கிட்டான். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் சொல்றேன் நீ நம்பலையா? அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வா. எப்படி யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? வீட்டோட மதர் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்க கேட்ட லோன் அமௌண்ட்டுக்கு வீட்டை மாத்திரம் அடமானம் வச்சா பத்தாது போல இருக்கு சார். இந்தாங்க சார், இது சிவாஜிக்கு சொந்தமான நிலம், தோட்டம், பாண்ட்ஸ், ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட். இதுல இன்ட்டு போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுங்க. என்ன ஃப்ரீ ஃபயர் வெறியர்களே, எல்லாரும் அவங்க சொத்தை விற்று இந்த நருட்டோ பண்டில் வாங்குறதுக்காண்டி ஏகப்பட்ட டைமண்ட்ஸை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நிறைய பேர் ரீல்ஸில் வந்து நான் 2 லட்சம் டைமண்ட் செலவு பண்ணேன், 3 லட்சம் டைமண்ட் செலவு பண்ணேன், ஆனால் இந்த கரீனா பையன் ஒன்றத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் நான் தான் ஃப்ரீ ஃபயரை ஸ்டாப் பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த நருட்டோ கொலாபரேஷனுக்கு அப்புறம் எனக்கே ஏகப்பட்ட ரீல்ஸ் இந்த மாதிரி குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கே இப்படின்னா இப்போ வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுக்கிட்டு இருக்கவங்களை நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட ரீல்ஸ் எப்படிலாம் வரும்னு. இதில் நிறைய பேர் இதை ஒரு பிளாட்ஃபார்மா இதை ஒரு சாக்கா யூஸ் பண்ணி பெட்டிங்
இப்போ ப்ரோமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆப்புக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும், இந்த லிங்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஃப்ரீயா கிடைக்கும், அதை வச்சு நீங்க நருட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அது எல்லாமே உண்மையா இருந்தா அந்த பிளேயர்ஸுக்கு நிஜமாலே டைமண்ட் கிடைச்சா அது பெரிய விஷயம் தான். பட் மேக்ஸிமம் அது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். ஏன்னா நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போதே இந்த மாதிரி ஏகப்பட்ட பித்தலாட்ட பயிலுக்கு சுத்திட்டு இருந்தாங்க. அவங்கள நம்பி நான் ஏகப்பட்ட தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். பட் ஒரு தடவை கூட எனக்கு வந்தது கிடையாது. சொல்ல போனா நான் விளையாடும் போது ஃப்ரீ ஃபயர்ன்றது ஒரு பொற்காலமா இருந்துச்சு. ஜஸ்ட் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் ஃப்ரீ ஃபயர்ன்றதே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பயும் டைமண்டுக்கு பண்டில், கேரக்டர், கன்னோட ஸ்கின், க்ளோவால் எல்லாமே இருக்கும். பட் அதெல்லாமே நெசசரியா இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஆடம்பரமா இருக்கும். அதை வச்சு கெத்து காட்டிக்கலாம். ஆனா இப்போதைக்கு இருக்க ஃப்ரீ ஃபயர் பிளேயர்லாம் வச்சு பார்த்தா ஒரு ஸ்கில்டு பிளேயரா இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு சில கன் ஸ்கின்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரீ ஃபயர் பேட்டில் வேர்ல்டில் சர்வை பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஸோ மக்களே எல்லாருமே அவேரா இருங்க. கரீனாக்காரன் ஆரம்பத்தில் இப்படி கிடையவே கிடையாது. அவன் இப்போ நீங்க பண்ற டாப் அப் உங்களோட மோகத்தை வச்சு தான் அவன் எல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ கேமை மட்டும் பாருங்க. இதை வச்சிருந்தா தான் கெத்து, அதை வச்சிருந்தாலும் கெத்துலாம் கிடையாது. உனக்கு ஹெச்ஆர் அடிக்க தெரியுதா, நச்சு 4 ஹெச்ஆர் அடிச்சு விடு, அதுவே மரண மாசம் இருக்கும். இல்லையா அந்த கேமை ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வச்சுக்கிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அந்த கேமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தருதுன்னா அப்படிப்பட்ட கேமே தேவையில்ல, தூக்கி போட்டுவாங்க. நான் பேசுறதுலாம் உங்களுக்கு பூமர் பண்ண தெரியும். பட் இதெல்லாமே நான் கொடுக்குற அட்வைஸ், கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் கேட்டே ஆகணும். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். ஸோ லாஸ்ட்டாக என்னால் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணாமல் போக முடியாது. இது வந்து ஒரு சிரிக்கிற மாதிரிலாம் இருக்காது, பட் கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒன் பீஸ் ஃபேன்ஸ்க்கு வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸை கொடுக்கும். வீடியோவை பார்த்துட்டு யாருக்காச்சும் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ஸில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இணைய மாதிரியே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்றது. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் எந்த மீம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எனக்கு இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்சானோட 1000 years of death தான். நம்ம கக்காஷி எப்படி சின்சானுக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஸோ அது தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா DXD Anime சேனலில் போகிற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.